தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம். இன்றைய ஸ்ரீ கானாபத்தியம் நிகழ்வில் விநாயகரின் வினோத லீலைகளை நாம் தொடர்ந்து சிந்திக்க இருக்கிறோம். முதலில் வருகிறார் கள்ளவாரண பிள்ளையார். இன்றைய நாட்களில் திருக்கடையூர் தலம் பலரும் அறிவார்கள். திருக்கடவூர் என்றுதான் சொல்ல வேண்டும். 60, 70, 80 வயது ஆனவர்கள் நீடூழி வாழ ஹோமங்கள் நடத்தும் தலம். 16 வயதுதான் என்ற மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தை அணைக்க யமன் அவனது கடமையை செய்ய பாசக்கயிறு வீசி எறிந்தான். சிவலிங்கமும் இணைந்திட சிவன் என்றும் 16 வயது என்று மார்க்கண்டேயனுக்கு வரத்தை அளித்தார். ஆக இது திருக்கடவூர் என்ற தலமாகும். இது ஒரு வீராட்டன தலமாகவும் விளங்குகிறது. சிவன் பெயர் இங்கு அமிர்தகடேஸ்வரர். தேவ அசுரர்கள் சேர்ந்து அமிர்தத்திற்காக மந்திர மலையை அச்சாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் கொண்டு கடைந்தனர். முதலில் வந்த விஷத்தை சிவன் ஏந்தி குடிக்க பார்வதி நஞ்சை கழுத்தில் தக்கவிட்டாள். கிடைத்த அமிர்தத்தை ஒரு குடத்தில் அடைத்து தவசித்தபுரம் என்னும் வில்வவனத்தில் வைத்து நீராடச் சென்றனர். வந்து பார்த்தால் அது வேரூன்றி சிவலிங்கமாகிவிட்டது. ஆகவே அவர் பெயர் அமிர்தகடேஸ்வரர் என்றாகிவிட்டது. தேவர்கள், விஷ்ணு, பிரம்மா யாவரும் துதிக்க, நீங்கள் அனைவரும் முதலில் கணபதியை வணங்குங்கள் என்றார். அவர்கள் நொந்து போய் கணபதியை வணங்க, நீங்கள் என்னை வணங்காததால் அமுதத்தை மறைத்தோம். இப்போது நீங்கள் முறைப்படி வேண்டியதால் உங்களுக்கு அந்த அமிர்த தீர்த்தம் கிடைக்கும். உடனே தேவர்கள் யாவரும் தாங்கள் எழுந்தருள வேண்டும், தாங்களே அருள வேண்டும், தங்கள் முன்பே நாங்கள் அமிர்தத்தை அருந்த விரும்புகிறோம் என்றனர். கணபதியும் அவர்களது இச்சையை பூர்த்தி செய்தார். கோவிலின் வெளிமண்டபத்தில் இடதுபுறம் கிழக்கு நோக்கி அமர்ந்த பிள்ளையாராக திகழ்கிறார். இவரது பெயர் கள்ளவாரண பிள்ளையார். அமிர்தத்தை மறைத்து வைத்ததாலும் திருடியதாலும் சோரக் கள்ளப்பிள்ளையார் என்று அவருக்கு பெயர் உண்டாயிற்று. சுப்பிரமணியர் என்னும் அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதி பாட, அமாவாசை வானில் அம்பாள் தன் தோட்டை வீசி சந்திரனை தோன்ற வைத்த தலம் இது. தொடர்கிறார் வழிகாட்டி விநாயகர். பார்வதி அம்பிகையால் ஞானப்பால் ஊட்டப்பட்டு தலம் தலமாக சென்று சிவனை தேவாரம் பாடியவர் திருஞான சம்பந்தர். சேக்கிழாரின் திருவிளையாடல் புராணத்தில் ஞானசம்பந்தரின் தரிசன அனுபவம் பெற்ற சரித்தமே உள்ளது. 16 வயது வாழ்ந்து என்றும் மகிமை உடையவராக இருக்கிறார். பகவான் பக்த பராதீனர் என்போம். பக்தர்களை காப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறான். சம்பந்தர் தேரெழுந்தூர் வந்தார். அங்கு 2 கோவில்கள், ஒன்று சிவனது, மற்றது பெருமாள் கோவில். ஈசன் கோவிலில் எது எங்குள்ளது என்று தெரியவில்லை. அப்போது ஒரு சிறுவன், ஞானப்பால் குடித்தவனுக்கே குழப்பமா, சந்தேகமா, என்னுடன் வாரும் என்று அழைத்து ஈசனை காட்டி, இதோ ஈசன் கோவில் என்றான். மனம் குளிர்ந்த சம்பந்தர் காட்டிக் கொடுத்த சிறுவனுக்கு ஒரு நன்றி கூறலாம் என்று திரும்பி பார்த்தால் சிறுவனை காணவில்லை. பக்கத்தில் உள்ள பிள்ளையார் கோவிலில் இருந்து ஒரு கலகல சிரிப்பு வந்தது. இவர்தான் நமக்கு வழிகாட்டிய பிள்ளையார் என்பதை சம்பந்தர் உணர்ந்தார். அவர் பெயரே வழிகாட்டி விநாயகர் என்றாயிற்று. சம்பந்தருக்கு வழிகாட்டியதால் ஆளுடைய பிள்ளையார் என்றும் பெயர் வந்தது. தொடர்கிறார் மழை பொழி கணபதி. ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதர் எட்டயபுரம் வரும் சமயம் மழையில்லாமல் செடி கொடிகள் கருத்து பூமி வெடித்து மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டனர். தீட்சிதர் மிகவும் மனம் நொந்து அமிர்தவர்ஷினி ராகத்தில் அம்பாளை குறித்து ஆனந்தாமிருதா கர்ஷினி அமிர்தவர்ஷினி வர்ஷய வர்ஷய என்று
அமிர்தவர்ஷினி ராகத்தில் பாட மழை நன்றாக பெய்தது. மக்கள் மனம் நெகிழ்ந்தனர். பாடல், ராகம், பாடுபவரின் ஆழ்ந்த ஈடுபாடு இவற்றை பொறுத்தே நமக்கு பலன் கிட்டுகிறது. மதுரை உசிலம்பட்டி அருகில் உள்ள கருக்காட்டான்பட்டி என்கிற கிராமத்தில் ஒரு ஐயனார் கோவில் உள்ளது. அதனில் விநாயகரும் இருக்கிறார். நெடுநாட்கள் அங்கே மழை பெய்யாததால் மக்கள் மிகவும் தவித்தனர். அதனால் அந்த ஊர் மக்கள் வீடு வீடாக சென்று அரிசி, சோளம், கேழ்வரகு, கம்பு இவற்றை சேகரித்து கஞ்சியாக செய்து நன்றாக கொதித்து கொண்டிருக்கும் பொழுதே அதனை அந்த பிள்ளையாருக்கு அபிஷேக தாரையாக செய்தனர். கடைசியாக ஊற்றின கஞ்சியின் சூடு தனியும் முன்பே அங்கு மழை பெய்து விட்டதாம். ஆகவே அங்கே மழையை பெய்யச் செய்து அருளும் விநாயகருக்கு கஞ்சி விநாயகர் என்றும் மழைப்பொழி விநாயகர் என்றும் சிறப்பு பெயர்கள் வந்தது. தொடர்கிறார் ஹரித்ரா விநாயகர். காரைக்குடி குன்றக்குடி அருகில் உள்ள அகத்தியர் ஸ்தாபித்து வழிபட்ட சிவலிங்கம் கையில் ஏந்தி வழிபடும் நிலையில் உள்ள பிள்ளையார்பட்டி விநாயகர் யாவரும் அறிந்ததே. ராஜராஜ சோழன் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் கட்டும் பொழுது பிரதிஷ்டைக்காக ஒரு விநாயகரை சேர நாட்டிலிருந்து சிலை வடித்து கொணர்ந்தான். அந்த மூர்த்தி ஓரிடம் வந்த பொழுது வண்டியிலிருந்து கீழே விழுந்து விட்டது. எவ்வளவு முயன்றாலும் அதனை எடுக்க முடியவில்லை. மன்னனும் பணியாளர்களும் நொந்தனர். அன்று இரவு ராஜராஜன் கனவில் விநாயகர் தோன்றி, நான் அமர வேண்டிய இடத்தில் அமர்ந்து விட்டேன், அங்கேயே எனக்கு கோவில் எழுப்பு என்றாராம். அவ்வாறே கணபதியின் ஆணைப்படி அமைந்த விநாயகர் கோவில். இவர் மிகுந்த வரப்பிரசாதி. சதுர்த்தி நாட்கள் தடபுடலாக கொண்டாடப்படுகிறது. ஹரித்ரா என்றால் மஞ்சள் அல்லது மங்களம். மங்களம் பொழியும் விநாயகர் இவர். தொடர்கிறார் அப்பமூடல் விநாயகர். மோதகம் மற்றும் அவல் போன்று அப்பமும் கணபதிக்கு உகந்த நிவேதனம். திருவனந்தபுரம் அருள்மிகு பத்மநாப சுவாமி கோவிலின் மேற்கு வாசலின் எதிரில் திரிமூர்த்தி கோவில் உள்ளது. இக்கோவிலில் சிவன், விஷ்ணு, பிரம்மா என 3 தனி சந்நிதிகள். அருகே சிறிய கணபதி சந்நிதியும் உண்டு. இவருக்கு பெயர் அப்பமூடல் கணபதி. பெரிய அண்டா நிறைய அப்பம் செய்து கணபதியின் முன்னே வைத்து பூஜிப்பார்கள். பிறகு அந்த அப்பங்களை அபிஷேகம் செய்வது போல் செய்வார்கள். கணபதி அந்த அப்பத்திலேயே மூழ்குவார். சிதறாமல் இருப்பதற்கு விநாயகரை சுற்றி கம்பவலையும் வைப்பார்கள். கணபதி தெரியக்கூடாது, அப்பம்தான் தெரியுமாம். அவ்வாறு அப்பத்தில் மூழ்குவார். மீண்டும் பூஜை, தீப ஆராதனை நடைபெறும். அந்த அப்பங்களே பிரசாதம். நிறைவாக வருகிறார் தரகு அல்லது பங்கு விநாயகர். மதுரை அழகர் கோவில் சாலையில் அப்பன் திருப்பதியில் உள்ள விநாயகருக்கு தரகு விநாயகர் கோவில் என்று பெயர். இன்று திருப்பதி பாலாஜிக்கு பல கடைக்காரர்கள், சிறியவர்களும் பெரியவர்களும் கூட எனது வியாபாரத்தில் கிடைக்கும் லாபத்தில் பங்கு உனது உண்டியலில் சமர்ப்பிக்கிறேன் என்று வேண்டி சத்தியமாய் சமர்ப்பிக்கிறார்கள். லாபம் அதிகமாகும். பெருமாளுக்கும் பங்கு உயர்த்துகிறார்கள். அதே தத்துவம், பேரம் இந்த விநாயகரிடமும் உண்டு. அந்த விநாயக பக்த வியாபாரிகள் லாபத்தில் விநாயகருக்கு எவ்வளவு பங்கு என்று நிர்ணயித்து எழுதி வைக்கிறார்கள். கிடைத்த லாபத்தின் ஒரு பகுதியை விநாயகருக்கு சமர்ப்பணம் செய்கிறார்கள். வியாபாரிகள் தேவைகளுக்கு ஏற்ப, ஆசைக்கேற்ப பங்கு சதவிகிதமும் மாறும். நிர்ணயித்த பங்கு விநாயகருக்கு சமர்ப்பணம் செய்யாவிடில் அடுத்து அவர்கள் பல மடங்கு நஷ்டம் அடைகிறார்கள். நேர்மைமிகு பக்தர்கள் நியமித்த பங்குக்கு உடன்படுகிறார்கள், சமர்ப்பிக்கவும் செய்கிறார்கள். இணையற்ற விநாயகர், ஈடில்லா பக்தர்கள். இயம்பு மொழிகள் புகழ்மறையாகும். எடுத்த வினை பயன்படும். தேவர் இருபோதும் வந்து பதம் தருவார்.
அயன்பதி, முன்னோன், கணபதி, சூரியன், ஆனைமுகன், வியன் புகழ்பாடிப் பணிவார் தமக்குறு மேன்மைகளே என்ற மகாகவி பாரதியாரின் விநாயகர் நான்மணி மாலையை போற்றி இன்றைய நிகழ்வு இனிதே நிறைவு பெறுகிறது. நாளையும் விநாயகரின் வினோத லீலைகளை நாம் தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய ஸ்ரீ கானாபத்தியம் நிகழ்வில் கள்ளவாரண பிள்ளையார், வழிகாட்டி விநாயகர், மழைப்பொடி கணபதி, ஹரித்ரா விநாயகர், அப்பமூடல் விநாயகர் மற்றும் தரகு விநாயகர் குறித்த செய்திகளையெல்லாம் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.